செந்தமிழ் புலவரேனும் செந்தமிழ் புலவரேனும் சிற்றவை வந்தீர் நீங்கள் சிற்றவை வந்து நீங்கள் உந்தியில் தெரிந்தவாறு உகந்திடும் நாடகத்தில் சிந்தையிலே வியப்பானாலும் தங்கள் செவிதனிலே கயப்பானாலும் ஒரு நிந்த சொல் கூறிடாமல் நிர்மணம் பொருத்தே ஆழ்வி சபா வணக்கம் செந்தமிழ் புலவர்னா யாரு? நீ புலவரா இல்ல நான் புலவரா இல்ல அது அடிக்கிறாங்களா பாடுறாங்களா லொட்டு கொடுத்து தட்டுறான் அவன் புலவரா இந்த கல்யாணத்துல லொட்டு கொடுத்து தட்டுறாங்க வைத்தியக்காரா மொத்தம் 32 தாளம் இங்க அடிக்கிறதா பின்ன அடிக்கிறதே 2 இரும்பு தாளம் தான் 32 தாளம் அங்க அடிக்குது வைத்தியக்காரா அது கிடையாது உனக்கு இருக்கிறது 2 கை தான் ஆமா ஒரு கைய பின்னால வேலைக்கு ஒதுக்கி விட்டுடுற சரிதான் இன்னும் ஒரு கைய வச்சுக்கிட்டு ரொட்டி பூரி பொங்கல் அது எதுக்குமா ஒரு கை வருது அதே போல இந்த தாளம் இருக்கிறது 4 தாளம் தான் சரிங்க தாள வருஷம் 32 தாள வருஷம் 32 ஆமா ஒரு வேஷக்காரர் வந்தா ரூபகத்துல பாடுவாங்க ஒரு வேஷக்காரர் வந்தா அடதாளத்துல பாடுவாங்க இப்படி எல்லாம் ஆளுக்கு ஒரு விதமா பாடுவாங்க அதுக்காக இதெல்லாம் அடிக்கிறது சரிதான் அப்ப செந்தமிழ் புலவரேனும் வீட்டுல இருந்தபடியா ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் படிச்சிருக்காங்க பத்தியா அவங்களுக்கு தான் செந்தமிழ் புலவர்னு பேரு சரிதான் அந்த செந்தமிழ் புலவரேனும் சிற்றவை வந்து நீங்க இது ஒரு சின்ன சபைதான் பெரிய சபை என்று சொன்னால் நெல்லையிலே கனக சபை சிற்றவை வந்து நீங்கள் உந்தியில் தெரிந்தவாறு உந்தினா என்ன தொப்புள் கொடியில் இருந்ததான் அந்த ஊரா வருது ஆமா இந்த உந்தியில் தெரிந்தவாறு புகழ்ந்திடும் நாடகத்தில் சிந்தையிலே வியப்பானாலும் தங்கள் செவிதனிலே கயப்பானாலும் ஒரு நிந்த சொல் கூறிடாமல் நின்மனம் பொறுத்தே சபா வணக்கம் சரிங்க அப்படியானால் நீ வந்திய உன் பேரு என்ன உன் விலாசம் என்ன எனக்கு தெரியாதானே பேச
பாசங்கள் வேற. எப்படி ஒரு நாட்டுக்கு போனால் கெட்டிக்காரன் வந்து விட்டார். கெட்டிக்காரன் வந்து விட்டார். ஆமா ஆமா. ஒரு நாட்டுக்கு போனால் பப்புன் வந்து விட்டார். ஒரு நாட்டுக்கு போனா பக்குன்னு வந்துட்டார். பக்குன்னு வெள்ளை ஏத்து சொல்லிட்டாரு. இல்லப்பா பப்புன்னு பப்புன்னு. ஆமா. ஆஹா. ஒரு நாட்டுக்கு போனால் பாண்டியில இருந்து கடலூர் பக்கம் கூத்தாடுறோம்னா எனக்கு தொப்பை கூத்தாடின்னு பேரு. ஆமா. அப்படி தேசகம் தோறும் பாடிகள் வேற. இந்த ஊர்ல உனக்கு என்ன பேரு? கெட்டிக்காரன்னு பேரு. ஓ சபையாலங்காரன். சபையாலங்காரன். ஆஹா. அப்படின்னு பேரு. வா. சரி. பேசாதா. எந்நாட்டிற்கும் பொன்னாடாக வைக்கக்கூடிய இந்த சிறுவலை தாங்கள் என்று சொல்ல முடியாத சிறுவலை தாங்கள். ஆமா. புண்ணிய நகரிலே தம்பி அவர்கள் ஐயனார் என்று சொல்லக்கூடிய தம்பி அவர்கள். ஐயனார் கவுண்டர். ஆமா. ஏன்னு கேட்டா ஐயனார் என்று சொல்லக்கூடிய கவுண்டர். ஐயனார் கவுண்டர். ஆமா. சரி. அவர் வைகுந்த பதவி அடைந்ததை முன்னிட்டு ஏன்னா அரியா புள்ளதான். ஆமா. அப்ப பிரம்மதேவன் என்ன பண்றாரு? யார வெறுத்தும் புண்ணியம் இல்ல. அவர் அரியா புள்ளதான். ஆமா. சுகர் மாத்திரம் சாப்பிடலையா? சரிதான். அதனால வேலு கவுண்டர் மகனாக வைக்க முடியாத ஐயனார் கவுண்டர் அவர்கள் வைகுந்த பதவி அடைந்ததை முன்னிட்டு ஆமா பிரம்மதேவன் என்ன பண்றாரு? கர்ப்பத்துல இருக்கும் போதே பிறக்காத மிந்திய அவன் இறக்கக்கூடிய நாடெல்லாம் கூச்சி அனுப்பிடுறாரு. இந்த வயசுல நீ வீடு கட்ட போற, இந்த வயசுல மனம் வாங்க போற, இந்த வயசுல கல்யாணம் பண்ண போற, இத்தனாவது வயசுல நீ சாவ போற. இப்ப நம்ம யார வேறுக்கும் புண்ணியம் கிடையாது. யமனுடைய ஆக்கிரிக்கு உட்பட்டவங்க அனைத்து பேரும் நாமெல்லாம் நீயோ நானோ எல்லாருமே. இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா நீ ஆடுறதாலே பாடுறதாலையோ நாங்க பாடுறதாலையோ அவங்க அடிக்கிறதாலையோ அவரு மோட்சம் போறது இல்ல. வெளியூர்ல இருந்து கேட்பாங்க என்ன தாங்கல்ல சேர்த்து நான் ஒண்ணும் கிடையாது. சரி சரி சேர்த்துனா ஒண்ணு இல்ல. என்ன தாள சத்தம் மத்தல சத்தம் கேக்குது அப்படின்னு அங்க கேட்பாங்க. ஒருத்தர் சொல்லுவாரு, ஒரு அரியாப்புல ஒருத்தர் இருந்தாருப்பா ஐயனார் கவுண்டரு, அவர் திடீர்னு சேர்த்து காலா கட்டி ஒண்ணு இல்லப்பா திடீர்னு சேர்த்துட்டாரு. அதனால வேண்டி அவங்க சொந்தக்கார பந்தக்கார அனைத்து பேர் ஒன்றா சேர்ந்து அவங்க குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றா சேர்ந்து இன்னைக்கு தெருக்கூத்து வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு கேக்குறவர் என்ன சொல்லுவாரு? பரவாயில்லையே எம்மாத்திரம் பணம் வச்சிருந்தாலும் இது போல தெருக்கூத்து வைக்கணும், ஒரு 500 பேரை ஒன்னா கூட்டணும்ன்ற எண்ணம் வரது இல்ல. நிறைய பணம் வச்சிருப்பாங்க, ஆனா அந்த எண்ணம் வரது இல்ல. அப்படி பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் அதான் அசரீர் வாக்கு. ஒண்ணு ஒன்னா சேர்ந்து பல துளி பெரு வெள்ளம். அதை போல ஒரு மோட்சத்துக்கு வழிகாட்டுது. ஆமா. அதனால வேண்டி திருக்கோவிலூர் தாலுக்காவை சேர்ந்த டி புதுப்பாளையம் மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ தேவிகா தேவி நாடக சபா அவர்களை கொண்டு வந்து நம்ம பெருமையோடு நாடகம் நடத்த வேண்டும். நாடக நடிகர் வந்திருக்கீங்க. நீ என்ன வேண்டாம்? அறிமுகப்படுத்தணும் இல்லையா? அவரை யாரு எல்லாரும் விசாரிச்சீங்கவா? யாரு எத்தனைங்களோ அது கிலோ வேணுங்களை எடைய கேட்டுக்க வேண்டியதான். யார் யார் இனி என்ன பண்ணுவீங்க? ஐயா ஏன் பெரும்பாடா சாயுது?
இந்த அதிர்ச்சி போய் அந்த பதர்ச்சி கிளப்பி விடும். கிளப்பிடுவோம் கோதச்சி இன்னைக்கு. சரிப்பா நீ என்ன நீ என்ன வேஷம் ஆடுவ? அவன் என்னங்க சூடாடுறா? அவன் சொல்லு. நான் அவனோட நல்லா டாப் ஆடுவேன். ஓ எப்படி துணி ஆடுவியா? நான் பாத்துக்கிறேன். நீங்க துணி இல்லாத ஆடுமா துணி கட்டிட்டு ஆடுவியா? உனக்கு விவரம் தெரியாது. நான் எத்தனை ஊர்ல பாத்துக்கிறேன். சூரம் கட்டின்னு திரைய விட்டு வெளியே வந்தது. அப்புறம் முட்டி போட்டு பரபரன்னு சுத்துச்சுனா பூதி கிளம்பும். பூதி கிளம்பும். ஆமா அதுக்காக தான் நான் சூரவாசி ஆடுறேங்க. அசல் கட்ட கட்டி. ஓ அசல் கொட்டை கட்டி. சரி அப்படியானா முந்தி முதலாக நாம் நாடகத்தை துவக்க வேண்டும் என்று சொன்னார். ஆமாம் கிராம தேவதை இருக்குது இல்ல? அந்த மாரியாத்தா, இது போல ஐயனாரு, இது போல முருகரு எல்லா சாமி இருக்கு. அது காலில் ஊந்து விட்டு பாரு, அது பேசுமா? எடுத்துடுறா மகனே பேசாது. ஆமா மறைமுகமா இருந்து காட்சி கொடுக்கக்கூடிய தெய்வம். இதெல்லாம் பேசக்கூடிய தெய்வம். இவர்களை தாய் தந்தையாக நினைத்து இவருடைய ஆசீர்வாதம் பெற்று மறுபடியும் விநாயகப் பெருமானை வணங்கி நான் சொல்லவா? சரிங்க. சிக்கமாக கல்யாணி பாலகா ஐயா பாலகாரே பாலகாரே அருடன் மனம் அணி உனக்கு என்னடா வர வேண்டும்? எண்ணெய் வர மாட்டேங்க, புண்ணாக்கு வர முடியாது. உனக்கு யாது வர வேண்டும் அப்படின்னு கேக்குறீங்க. பத்தியாடா வரம் உள்ளாரு வந்துறனால கல்யாணி பாலகா தாள குற்றம், மேல குற்றம், சங்கீத குற்றம், கீதகார குற்றம், எத்தனை குற்றம் முன்னே வந்து நாடகத்தை நல்லபடியாக நடத்த வேண்டும். எப்பா நீ கெட்டிக்காரன் தனியா பிரிச்சு பேசாத. என் குடும்பத்துல நீதான் முன்ன பிறந்தவரு. எனக்கு அண்ணன் நீ பொதுவா எடுத்து போனா விநாயகத்துக்கு முன்ன பிறந்தவர் கெட்டிக்காரன். அதனால எனக்கு அண்ணன். நான் உன் தம்பி இல்லையா? அத முருகப்பெருமான் இருக்காரு, அவரும் உன் தம்பி தான். ஐயனாரப்ப உன் தம்பி, காத்ராயம் உன் தம்பி, பாவாராயம் உன் தம்பி. ஆமா தம்பி இருக்கிறாரு. இத்தனை தம்பி இருந்தாலும் நீ மண்டையை போட்டா நாங்களாம் தலை கட்டிக்குவோம். நீங்க மண்டையை போட்டா அது அப்ப அடுத்தது நாங்க தலை கட்டிக்குவோம். ஆமா சரி இருக்கட்டும். சரி அப்படி ஆனால் உனக்கு என்ன வரம் கேட்டா? இரவு நடைமுறையான அழகத்திலே சரி தாள குற்றம், மேல குற்றம், சங்கீத குற்றம், கெட்டிகார குற்றம், ஆமா எந்த குற்றம் இருந்தாலும் வந்து நாடகத்தை நல்லபடியாக நடத்த வேண்டும். அப்படியானால் எனக்கு எதுவும் வச்சு படைக்கிறது இல்லையா?
ஏழாம் நாள் படைக்கலாமா 8ஆம் நாள் படைக்கலாமா? பேமாடி நான் என்ன செத்தா ஒரு கிழமையை குறிக்கணும், சரி, இல்ல ஒரு நாளை குறிக்கணும், ஆமா, இல்ல ஒரு மாசத்தை குறிக்கணும். சரி, ஒட்டியா பாடுறான்னா அப்புறம் 7ஆம் நாள் படைக்கலாமா 8ஆம் நாள் படைக்கலாமா? அதெல்லாம் இல்லடா. எனக்கு பிடிச்சது அவல் கடலை, அவல் கடலை, பொரி உண்டை, பொரி உண்டை, எள் உண்டை, எள்ளு உண்டை, வாழைப்பழம், வாழைப்பழம், கொய்யாப்பழம், கொய்யாப்பழம், அட்லீஸ்ட் ஒரு கருப்பும் புள்ளாவது வச்சு படைச்சியா? ஏங்க 6 மாசமா மழை இல்லாத கிடக்குது. ஆமா, இங்க எங்க கருப்பா இருக்கிறவங்க போய் சேர்றது? ஐயோ பனிக்கரும்புடா, பனிக்கரும்பு. பனிக்கரும்பு, சரி, அது வச்சு படைக்கிறேங்க. நான் கோயில் போய் வரட்டுமா? பத்திரமா இரு. வர சூர வேஷக்காரலாம் நீ அடிக்கூடாது. நானும் சூர வேஷக்காரன் அடிக்கிறேன். ஓஹோ, அவங்க அடிக்காது இருந்தா போறோம். சரி வரட்டுமா? போய் வாங்க. கண்டாடி கமலவாணி வணங்கிவிட நெண்டெல்லாம் வணங்கி விட்டோம். சொல்லக்கூடிய உள்ளே இருந்து பிறந்து நல்ல முறையோடு வாழ்ந்து பேரும் புகழும் எடுத்த காலம் செய்கின்ற ஐயனார் கவுண்டர் ஐயா அவர்கள் அவர்களுடைய பாத்திருக்கும் கிராம தியாகத்துடைய பாத்திருக்கும் நாட்டாண்மை மணியம் பிரசிடண்ட் ஊராட்சி மன்ற தலைவர் வார்டு நம்பர்கள் விழாக்குழு தலைவர் அனைவருடைய பாத்திருக்கும் நம்மளுக்கு ஆணகத்தை கண்டுகளிக்கு வந்த உள்ளூர் வாசிகளுக்கும் வெளியூர் வாசிகளுக்கும் நாடக நண்பருக்கும் உங்களுக்கும் ஏன வந்தவர்களுக்கு வணக்கம் எல்லா ஜெயந்தி வணங்கியாச்சு. இந்த நாடகத்தை சொல்லலாம். ஐயா துண்டல் சரி மாமரை கொண்டு கடலேகிய சோமுக சங்கல்பதி தேவிய சேரணும் பட்டமா இரணிய குளிர் வதக்கவே துடிச்சிட
திருமலையான் திரு அருளால் விசேஷக்காரனுடைய விருப்பத்தின் பிரகாரம் இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் இருக்கிறது. நாடகம் என்னவென்றால் மகாபாரதத்தின் முக்கியமான கருத்துரையான நாடகம். ஆமா, 17ஆம் நாள் அவரிடம் கர்ணன் காண்டிமன் சண்டை பொதுவாக சொன்னா கர்ணமோட்சம் சொல்லுவாங்க. இந்த நாடகத்திற்கு கதாநாயகராக வைக்கக்கூடிய அர்ச்சனாபுரி வேந்தர் துரியோதன மகாராஜ் வருகிறார். அவரை கொண்டு மகரிஷி தனக்கு பேரு செல்வம் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. ஐயா 16 பிள்ளைங்க கொண்டாடியால போய் பார்க்க முடியாது. ஓஹோ 2 பிள்ளைக்கு மேல முடியாதுன்னுட்டா. 16 பிள்ளை எங்க போகிறது? தப்பு இல்ல தம்பி. சமய பார்த்தாயா? லட்சுமி கிடாச்சப்பத்தில் அவை பச்சை திரு மேனியனே உனக்கு பார்த்தனில் 10 அவதாரம் உண்டு. பஞ்சமெனும் கூர்மமெனும் ராகமும் உண்டு. ராகன் என்றோ சுற்றர்களை கருவருக்க தோன்றினாய் தூணில் நரசிங்கமாக அச்சம் தீர்த்து அணையாள வர வேண்டும். வாமன பரசு பலராமர் கிருஷ்ணர் கல்வியாக என்று உரைக்கும்படியான என்னைக்குள் என்னை போல் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பராபர வஸ்து ஸ்ரீமன் நமோ நாராயணமூர்த்தி அவருடைய மார்பில் தங்கக்கூடியவர் திருவாகிய மகாலட்சுமி. இவர் வந்து நான் சொல்லலாமா? ஓஹோ, நான் சொல்லலாமா உங்க பேர? எனக்கு தெரிந்தாலும் சொல்லப்படாது. யாவருக்கும் தெரியும். அறியும்படி நீங்களே சொல்லுங்க. என்னுடைய பேரை நீங்களே சொல்லுங்க.
வணக்கம். சொல்லுங்க. துரியோதன மகாராஜ். துரியோதன மகாராஜ். தில்லி பாட்சார். தில்லி பாட்சா. வணங்காமுடி சேகரன். வணங்காமுடி சேகரன். பூச்சக்கர குடையோன். பூச்சக்கர குடையோன். ஆமா. வெங்கலத்திரேக உடையோன். ஆமா. தனரேக உடையோன். யாருக்கு வணங்காமுடி படைத்தோர். யாருக்கும் வணங்காத முடி படைத்தோர். துரியோதனன். துரியோதனன். சரிதான். அப்படி என்று விளக்கம் தெரிந்து விட்டது. எங்களுடைய நாடு என்ன நாடு தெரியுமாடா தம்பி? எங்களுடைய நாடோ தமிழ்நாடு. தமிழ்நாடு கேட்டவன் நீ நானு சேர்ந்த நாடு. எங்களுடைய நாடோ தில்லியாகிய அஸ்தினாபுரம். தில்லியாகிய அஸ்தினாபுரம். அவனி 56 தேசத்திற்கும் தலைநகராக இருக்கக்கூடிய தில்லி ஆகிய அஸ்தினாபுரம் 66,000 வீதி. 66,000 வீதிக்கும் 66,000 வீடு. சதுரங்கமான நாடு. சதுரமான நாடு. எங்களுடைய நாடு தில்லி ஆகிய அஸ்தினாபுரம். சரிங்க. அந்த அகிஸ்னாபுரத்தை நீதி நேர்த்தவர்கள் ஆண்டு வரக்கூடிய மொத்தம் எனக்கு தந்தை எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேரு? 3 தந்தைமார். அதனால எனக்கு 3 தந்தைனா ஒரே ஆளுக்கு 3 பேர் கிடையாது. சரிங்க. என்ன கொஞ்சம் பிரசாரம். 3 தந்தைமார்கள் என்றால் எங்க அப்பா கூட பிறந்தவங்க மொத்தம் 2 பேர். அவங்க கூட பிறந்தவங்க 2 பேர். கூட பிறந்தவர்கள் 2 பேரு. எங்க அப்பா பேர் என்னன்னா ஆக மொத்தம் 3. என் தந்தையாக இருக்கக்கூடிய திருவிராட்டின மன்னர். திருவிராட்டின மன்னர். ஆமா. இரண்டாவது இருக்கக்கூடிய பாண்டு மகாராஜு. இரண்டாவது சித்தப்பா பாண்டு மகாராஜு. ஆமா. மூன்றாவது சித்தப்பா விதுராழ்வார். ஆமா. என்று சொல்லக்கூடிய 3 தந்தை. 3 தந்தைமார்கள். சரிதான். அப்படி திருவிராட்டின மன்னர் காந்தாரி அம்மையா இருக்கும். நூறு பேர் அவங்க. இரு. ஆனா கொண்டாட தெம்பு உள்ள பண்ணி 8 குட்டி போட்டு விடுது. 8 குட்டி. என்னட்டா தெம்பு இல்லாத 6 குட்டி போட்டு விடுது. அது என்ன உள்ள 8 குட்டி. ஆமா. இந்த பண்ணி குட்டி பால் கொடுங்க. மல்லாத்து படுக்குது. ஒரு கிழச்சி படுக்குது. கவுத்து படுக்குது. இது சப்ப விட்டு வேலிக்கர தோப்புல வச்சு சேர்ந்தது. ஆனா எங்க அம்மா 100 பிள்ளைங்க எப்படின்னா பால் கொடுத்துருப்பாங்க? அதை கேளு மின்ன. எங்க அம்மா மகாராஜா நீங்க 100 பேர். 100 பேர்ல உங்க அம்மா எப்படி 100 பேருக்கு பால் கொடுத்து? எங்க அம்மா அப்பனா இப்பதான் வந்து நாளி என்ன அடிக்கால இவங்க அம்மா ஒரே இடத்துல படுத்துக்கிறது. சொட்டு நீர் பாசனம் போட்டு அவன் வாயில எடுத்து வச்சு விடுறது. சரிங்க. இல்ல அப்ப எங்க அம்மால பார்த்தா எனக்கு சரிங்க. அப்படி உங்களோட அது மட்டும் கிடையாது தம்பி. துரியன் முதல் கடை ஒரு கம்பெனி தம்பி துரியன் முதல் நீங்க எத்தனை பேர்? கடை நாங்களோ 99 பேர். ஒரே ஒரு தங்கை துச்சடை. ஒரே தங்கை துச்சடை. ஆமா ஆமா ஆமா. அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே எங்க தயாரிக்கான பத்தியா இவர் ராஜாக்கள் பஞ்ச பசங்கள். எனக்கா முந்தி முதலாக கானகத்திலே என் சிற்றணியா இருக்கக்கூடிய சொந்தமா மொத்தம் எங்க அம்மா எப்படி தெரியுமா? 36 மாதம். ஆமா. அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே இந்த கானகத்திலே என் சிற்றணியா இருக்கக்கூடிய சொந்தமாதேவி பிள்ளை பெற்று விட்டது என்று செய்தி கேட்ட உடனே என் அந்நியாவப்பட்டவள் நம்ம முந்தி முதலாக நம்ம வந்தோமே நம்மளுக்கு பின்னாடி வந்தவள் கானகத்திலே பிள்ளை பெற்று விட்டாலும் பிள்ளையை பெற்று விட்டாலே. ஆமா. நம்ம வயிறோ 36 மாத காலமா 3/2 36 மாத காலமா கர்ப்பமாக இருக்கிறோமோ? இது பிள்ளை வயிறோ பெரு வயிறோ சகோதர கட்டியோ குணா வயிறோ? அப்படி என்று பொறாமை கல்லால் கைகளை ஓங்கி திடீர் அப்படி இருந்த உடனே அந்த கருவெல்லாம் கலைந்து உதிரமாக ரத்தமா
ஓடுது ஓடிக்கொண்டிருந்தது. பார்த்தார் பாட்டன் பீஷ்மாச்சாரி ஓடி வந்து வேதவியாசர் ஓடி வந்தார். அடிப்பாவி சண்டாரி இந்த குழந்தையை அழித்து விட்டார். இன்னும் சில காலம் பொறுத்திருந்தா ஒரு அழகான ஆண்மகன் பிறந்திருப்பான். அந்த நாட்டை அவனே ஒருவனை ஆண்டிருப்பான். ஒருவராலும் முடியாது. கலைத்து விட்டாயே அப்படி என்று சொல்லி உயர் வீட்டுக்கு சென்று 100 முந்தங்களை கொண்டு வந்து களையங்களை கொண்டு வந்து இந்த உதிரத்தை எல்லாம் மாறி வைத்து, அதாவது தேனும் அருகம்பில்லை வைத்து ஒரு கோழி எப்படி அவையும் காக்குமோ அது போல என் தாயா இருக்கக்கூடிய காந்தாரி அம்மையாகப்பட்டது குந்தி அவயம் இருந்து அந்த முந்தி முதல்ல வெடித்து பிறந்த புள்ளியாச்சே பேசியிருந்தா பிறந்த புள்ளையில எப்படி இருக்கும்? அப்படி முதல் கடை இவங்க 99 பேரு ஒரே ஒரு தங்கை துச்சடை 100 பேரு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே என் மகளிர் ஒரு 5 பேர் பஞ்சப்படாதி பசங்க இளமை காலத்தில் இருந்து எங்களுக்கு அப்படி அனுதினமும் பாடகசாலை செல்வது வழக்கம். பாடகசாலை செல்லக்கூடிய சமயத்தில் ஒரு பெருத்த அந்த பெருத்த மாமரத்திலே பெருத்த மாங்கனிகள் தொங்கிக்கிட்டு நிறைய கொத்து கொத்தா கொலையா தொங்குது. கனிகள் தொங்கி இருக்கிறது. அதை பறிக்கலாம் என்று நாங்க 99 பேர் அந்த கனியை தாழ்த்தி பிடிச்சிருக்கீங்க. அந்த கிளையாகப்பட்டது எட்டவில்லை. இவர் ராஜாக்களை ஒருத்தருக்கு தடி பையன் அந்த வீமை எழுந்து வந்தான். அந்த உச்சிகளை தாழ்த்தி பிடிச்சான். அப்படி தாழ்த்தி பிடித்த உடனே அந்த மாங்கனி எல்லாம் கீழே வந்தது. வந்த உடனே யாரும் பறிக்கலாம் என்று ஆளுக்கு ஒரு கிளை பிடிச்சோம். இந்த தடிப்பை வீமை அந்த கையை முனிக்க கிளையை எடுப்பு லேசா இழுத்து விட்டா பாரு. நாங்க 99 அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே இவர் ராஜாக்களை கொல்ல வேண்டும் என்று சின்ன வயசுல இவ்வளவு பணம் இருந்தா வாலிப வயதில் நம்மள என்ன படுத்துவானோ அப்படி என்று இவர் ராஜாக்களை கொல்ல வேண்டும் என்று எவ்வளவு சூழ்ச்சிகள் செய்து பார்த்தாலும் என்ன செய்து பார்த்து ராஜாக்கள் மாள வேண்டும். எப்படியா கொன்று வேண்டும். அப்படி அவர் மாண்டு விட்டால் இந்த நாட்டை நாமளே ஆள வேண்டும். நடக்கக்கூடிய வயதனிலே அச்சுமலை நாட்டிலே ஜலந்தனிலே பூர்வசி நாட்டிலே படுக்கும் மரதனிலே பாம்புகளை விட்டு பார்த்தேன். அதிலே இவர் ராஜாக்கள் மாளவில்லையே. அந்த தேவடைய பசங்க ஒரு நாள் வந்து சாவலையே. ஒரு பேமானி கூட சாவலையே. பெருத்த அரக்கு மாலை ஏற்பாடு செய்து அரக்கு மாலையில் இவர் ராஜாக்களை குடிப்புக செய்தோம். நாட்டை நாமளே ஆளலாம் அப்படி என்று. சரி, அதிலும் இவர் ராஜாக்கள் மாளவில்லை. தப்பி விட்டான். ஆமா, மீண்டும் ஓடி வந்து நாடு என்று கேட்டார்கள். நாடு சூது பகடையாடி நாடு ராஜ்யம் அபகரித்து. ஆமாண்டா தம்பி. 12 நாடு வேண்டுமானால் 12 வனவாசம் ஓராண்டு அஞ்ஞாவாசம் கழித்து வந்தால் நாடு கொடுக்கிறோம் அப்படின்னு கரண நிமித்தம் என் வார்த்தைக்கிறங்க 12 வனவாசம் முடித்து ஓராண்டு அஞ்ஞாவாசம் கழித்து முந்தி முதலாக உலகமாமுடிய சூது மூஞ்சி படிச்ச நாய் நாட்டுக்கு நீ வரலாமா வர தகுமா அவனை திருப்பி அனுப்பினேன். 2வது அந்த யாதவன் ஆகிய கண்ணு ஆமா, அவர் வந்த உடனே சமாதான முனையிலே நாடு கிடையாது, சண்டை முனையில தான் நாடு. இவர் ராஜாக்களுக்கும் எங்களுக்கும் யுத்தம் என்று ஏற்பாடு செய்து 18 நாள் நியமித்து நேற்றோடு 16 முடிஞ்சு விட்டது. ஆனா தம்பி விடைத்தாம்பளம் வாங்கிட்டு போறவனே தவிர ஒருத்தவங்க கூட திரும்பி வரவும் கிடையாது. ஒரே ஒரு நாள் 13ஆம் நாள் மட்டும்தான் ஜெயம். மீதி 15 நாளுமே இவர் ராஜாக்களுக்கு தான் ஜெயம். ஆனால் இன்னும் எத்தனை சரிதான் இந்த துரியோதன கடைசி உயிர்
உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் வரை இவர் ராஜாக்களை விடுறத மாதிரியே இல்ல, உயிரோட விடுறது இல்ல. விடிஞ்சா 17 யாருக்கு ஜெயம் ஜெயம். அவஜயம் என்று தெரியவில்லை. அதற்கு முன்பதாக மனைவி அழைத்து சரி. சில பல வார்த்தை பேச வேண்டும். நான் அழைத்தேன் என்று என் மனைவி இப்படியாக துரியோதன மகாராஜன் மனைவியா இருக்கக்கூடிய பானுமதி அழைக்க பானுமதி தர்மா